இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அண்ணன் பேசிட்டு இருந்தாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு எழுச்சியை பார்க்கும்போது நம்முடைய ஆட்சி வந்து விட்டது என்ற எண்ணத்தை தான் இந்த கூட்டம் காட்டுகிறது. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு தொண்டர்கள், நிர்வாகிகள் இங்கே எழுச்சியுடன் காணுகிறார்கள் என்றால் அது அடுத்த ஆட்சி நம்முடையதுதான் என்பதை எண்ணத்தை உருவாக்குகின்ற இந்த கூட்டம். இன்றைய தினம் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம். வீர வணக்க நாள் எதற்காக அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதை இங்கே தெளிவாக நமக்கு எடுத்துரைத்து, நம்முடைய ஆட்சி எவ்வளவு சிறந்தது என்பதை தன்னுடைய பாணியிலே இங்கே எடுத்துரைத்து, ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வாறு மக்களை வஞ்சிக்கிறது, துரோகம் செய்கிறது என்பதை இங்கே மிக தெளிவாக எடுத்துரைத்து, அடுத்த அமைகின்ற ஆட்சியிலே உங்களது பங்கு மிக பெரியது என்பதை இங்கு எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற இந்த மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர், நாடாளுமன்றத்தில் நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய சப்ஜெக்ட்ஸ், அதாவது நிறைய சப்ஜெக்ட்ஸை பேசுவோம். அதில் நாங்களாம் அண்ணன் அருமல் தேவன் அண்ணன் நாங்கள் எல்லாமே வந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். இது சப்ஜெக்டில் என்ன சப்ஜெக்டு, இதை பற்றி என்ன பேசலாம், ஏது பேசலாம் அப்படின்போது பல நல்ல விளக்கங்களை எங்களுக்கு தருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கவர் தான் நம்முடைய மாவட்ட செயலாளர். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதர் இந்த பகுதிக்கு மாவட்ட செயலாளராக கிடைத்திருக்கிறார். உண்மையிலே அவரது சேவைகளை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அற்புதமான மனிதர். எனவே அவரை எனது நன்றிகளை இந்த நேரத்தில் உரித்தாக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கூட்டத்தின் தலைவர், இந்த அருமையாக கூட்டத்தை ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கின்ற மாவட்ட மாணவர் அணி செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி ஆனஸ் ராஜ் அவர்கள், அதே போன்று வரவேற்புரை நவலி அமர்ந்திருக்கின்ற விருதாச்சலம் நகர கழக செயலாளர், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் BRC சந்திரகுமார் அவர்கள், எனக்கு பின்னர் பல அரிய கருத்துக்களை எடுத்துரைக்க வருகை தந்திருக்கின்ற தலைமை கழக பேச்சாளர் ஆரணி MD ராஜேந்திரன் அவர்களை, அதே போன்று தலைமை கழகத்தின் இளம் பேச்சாளர் திரு C பிரபாகரன் அவர்களை, மற்றும் நன்றியுரை நபர் இருக்கின்ற இரா லோகேஷ் அவர்கள், விருதாச்சலம் நகர மாணவர் அணி செயலாளர் அவர்களை, அதே போன்று மேடையிலே வைத்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு மாவட்ட கழகத்திலே இருக்கின்ற நிர்வாகிகள், அதே போன்று புரட்சி தலைவி பேரவையின் நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள், மாணவர் அணி நிர்வாகிகள், மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகள், அதே போன்று இலக்கிய அணி, அப்புறம் சிறுபான்மை பிரிவு போன்ற எண்ணற்ற அணிகள் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற மழையும் பொருட்படுத்தாம நாங்கள் இந்த மாணவர் அணி போட்டிருக்கிற இந்த கூட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக இருந்து கடைசி வரைக்கும் கேட்டு தான் போவோன்றது அமர்ந்திருக்கின்ற அருமையான சகோதரிகள் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் உரித்தாக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் வீர வணக்க நாள். இந்த நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது, இதை ஏன் நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை இங்கே விளக்குவதற்காகத்தான் இந்த வீர வணக்க நாள் கூட்டம். இதில் நம்முடைய சாதக பாதகங்கள் எல்லாம் எடுத்துரைப்பது சகஜமான ஒன்று. இருப்பினும் வீர வணக்க நாள் என்ற ஒரு அந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு எதற்காக? தமிழ் மொழியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு பழமையான மொழி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏறத்தாழ 3300 மொழிகள் புழக்கத்தில் இருக்குது. அதுல 10,000க்கும் அதிகமான மொழிகள் பேசுகின்ற 10,000க்கும் அதிகம் ஒரு மொழி இருக்கிறது என்றால் அதுல 10,000க்கும் அதிகமானவர் பேசுகின்ற மொழிகள் கிட்டத்தட்ட 10,000. ஆனால் இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கிறது எத்தனை மொழிகள்னா ஒரு 300 மொழிகள் தான். அந்த அளவுக்கு 10,000 பேருக்கு மேல பேசக்கூடிய மொழிகளா இருக்கு. அப்படின்னா எவ்வளவு குறைஞ்சிச்சுன்னு பாருங்க. இந்தியாவில் 3300 மொழிகள், ஆனால் 300 மொழிகளை தான் 10,000க்கும் அதிகமானவர் பேசுகின்றனர். அப்போ
பழமையான மொழி தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு போராட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கூட்டம். நீங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தியை திணிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே நுழைக்க பார்த்திருக்கிறார்கள் மத்தியிலே ஆண்டவர்கள். குறிப்பா சொல்லணும்னா ஏன் இந்த வீர வணக்க நாள், எதற்காக இதற்கு வீர வணக்க நாள் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், புரட்சி தலைவர் ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கிறார். மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கும்போது மத்திய அரசு அலுவலகங்களில் இந்தியை திணிக்க வேண்டும் என்று எண்ணி அங்கே பணியாற்றுகின்றவர்கள் அனைவரும் இந்தி கற்க வேண்டும் என்ற உத்தரவை அங்கே இடுகிறார்கள். அப்பொழுது 1977 அன்றைய தினம் யார் முதலமைச்சராக இருந்தார் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஆக அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, இது கூடவே கூடாதுன்றது புரட்சி தலைவர் எதிர்க்கிறார். இந்தியை நீங்கள் மத்திய அரசு அலுவலகங்களில் திணிக்கக்கூடாது என்று அவரிடமே ஒரு கடிதம் எழுதுகிறார். நேரிலையும் சென்று அவரிடம் கூறுகிறார். அதற்கு அன்றைய தினம் இங்கே எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற கருணாநிதியிடம் கூட நாம் எப்படி செயல்படலாம் என்று சொன்னால், புரட்சி தலைவர் சொல்றார் கருணாநிதி கிட்ட, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படலாம் என்று கூறுகிறார். யார் இடத்துல? கருணாநிதி இடத்துல. திமுகவும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாக இந்தியை எதிர்க்கின்ற அந்த போரிலே நாம் பயணிப்போம் என்று கூறுகிறார். அதற்கு செவி சாய்க்கவில்லை யாரு? கருணாநிதி. எவ்வளவு ஒரு தீய எண்ணம் பாருங்கள். நல்ல எண்ணத்தோடு தலைவர் சொல்றாரு, அதை எதிர்த்துக்கல. அதனால அவர் என்ன பண்றாரு? கருணாநிதி தனியாக போராட்டங்களை நடத்துகிறார், தனியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார். இப்படி இருக்கும்போது அதிமுக சார்பில் நாம் தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் நாம் தனியாக வீர வணக்க மாநாடு என்று ஒன்றை அறிவித்து அன்றைய தினம் வீர வணக்க மாநாடு என்ற ஒரு அற்புதமான ஒரு சொல்லை உருவாக்கியவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நீங்க அதை யோசிக்கணும். வீர வணக்க மாநாடு என்று அவர் பெயர் சூட்டியதனால் அந்த மாநாட்டுக்கு வீர வணக்க மாநாடு என்று பெயர் வைத்தது. அதே போன்று இந்த நாள் வீர வணக்க நாளாக நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அந்த மாநாட்டை ஒட்டித்தான் நாம் வீர வணக்க நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் 1938 பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னும் சுதந்திரத்துக்கு பின்னும் நிறைய பேர் இந்தியை எதிர்த்து போரிட்டு இருக்கிறார்கள், போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. குறிப்பா ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் 1938 சுதந்திரத்துக்கு முன்னாடி. நீங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியை திணிக்கிறாங்க. 6வது பள்ளிகளில் 6வதுலேருந்து 8வது கிளாஸ் வரைக்கும் இந்தி கட்டாயம் என்று அங்கே கூறுகிறார்கள். அதற்கு எதிர்ப்பு வலுக்கிறது. அதில் போராடுகிறார்கள். பெரியார், அண்ணா போன்றவர்களால் சிறை செல்கிறார்கள். இந்த போராட்டத்தின் விளைவாக இந்தியை திணிக்கக்கூடாது, பள்ளிகளில் இந்தி வேண்டாம் என்று சொல்லி போராட்டம் வெடிக்கிறது. பெரிய போராட்டமாக அது மாறுகிறது. அந்த போராட்டத்தின் விளைவாக சிறைவாசம் அடைகிறார்கள் பெரியார், அண்ணா போன்றவர்கள். அந்த சிறைவாசத்திலே சிறை துன்பத்திற்கு சிறையிலே ஏற்பட்டுகிற அந்த இன்னல்களுக்கு ஆளாகி தங்கள் இன்னுயிரை மாற்றிக் கொள்கிற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அவர்கள் தான் தாளமுத்துவும் நடராஜன். முதல் பலி நடராஜன். இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே முதல் பலியானவர் நடராஜன். அதற்கு அடுத்தாற் போல் தாளமுத்து என்பவர் சிறை கொடுமையால் உயிர் துறைக்கிறார். ஆகவே தாளமுத்துவும் நடராஜனும் தான் இருவர்கள் தான் முதலில் இந்தி திணிப்பை எதிர்த்து தங்கள் இன்னுயிரை மாற்றிக் கொண்டவர்கள். ஆக ஒவ்வொரு காலகட்டம், இது 1938 48லையும் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது ஓமந்தூரார் எல்லாமே இது பழைய கதை தான். ஆனாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான கதை. ஏனென்று சொன்னால் நாம் வந்த பாதையை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். we have to look forward அப்படி என்று சொன்னால் we have to look behind also.
அப்படின்னா என்ன? நாம் வந்த பாதையை திரும்பி பார்த்தோமேயானால் தான் நாம் எங்கே செல்கிறோம், எப்படி செல்கிறோம் என்பதை நாம் உணர முடியும் என்பதற்காகத்தான் இதை கோடிட்டு காட்டுகிறேன். வந்த பாதையை நாம் நினைவு கூற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்து செல்ல முடியும் என்பதை நீங்கள் எல்லாம் தெளிவாக எடுத்து கூற முடியும் என்பதற்காகத்தான் 1948 இந்தி தீர்ப்பை திரிக்கிறார்கள். அதற்கும் எதிர்ப்பு வலுக்கிறது. மறுபடியும் 1958 ராஜாஜி முதலமைச்சராக இருந்து அவரும் வந்து விலகி போயிடுறாரு. மறுபடியும் அவர் ராஜாஜி வந்து கவர்னர் ஜெனரல் ஆகிறாரு. திருப்பியும் 58 பார்த்தீங்கன்னா திருப்பியும் ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. மறுபடியும் இந்தியை திரிக்கிறார். அப்பொழுதும் பெரிதாக இந்தி தீர்ப்புக்கு எதிராக போராட்டம் நடைபெறுகிறது. மீண்டும் போராட்டம் திரும்ப பெறுகிறது. இதே போல 1963 65 காலகட்டம் தான் மிக மிக முக்கியமான காலகட்டம். அன்றைய தினம் லால் பகதூர் சாஸ்திரி என்பவர் தான் உள்துறை அமைச்சர். 1963 உள்துறை அமைச்சராக லால் பகதூர் சாஸ்திரி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். ஜனவரி 26, 1965 இருந்து இந்தி கட்டாயமாக்கப்படும், இந்தி ஆட்சி மொழியாக்கப்படும் என்ற உத்தரவை பிறப்பிக்கிறார். இதுல ஆங்கிலம் இணை மொழியாக லிங்க் லாங்குவேஜாக தொடரும் என்றார். அப்போ இந்தி ஒரு ஆங்கிலம் இது ரெண்டு தான் இதை கட்டாயம் என்கிறார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல கண்டனங்கள். நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் மனோகரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இருக்கிற நம்மளுடைய சந்ததியினருக்கு எல்லாமே நாஞ்சில் மனோகரன் யார் என்று தெரியாது. சிறந்த ஒரு நாடாளுமன்றவாதி, சிறந்த பேச்சாளர், அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர். அவர் பிரான்ஸ்ல ஒரு சிந்தனையாளர் மாக்கியவல்லி என்று ஒருத்தர் இருக்கிறார். வாக்குறுதிகளை அள்ளி வீசு, அதை நிறைவேற்றாதே என்று ஏளனமாக சொல்லக்கூடியவர். அதை போன்ற 20ஆம் நூற்றாண்டின் மாக்கியவல்லியாக நேரு திகழ்கிறார் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் கிண்டல் அடித்தவர் நாஞ்சில் மனோகரன். ஏன் நேருவை கிண்டல் அடித்தார்னா, நேரு உறுதி அளித்தார், இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை இந்தியை திணிக்க மாட்டோம் என்று வாக்குறுதியை நேரு தந்ததினால் நாஞ்சில் மனோகரன் நேருவை கிண்டல் அடித்தார். நீ எந்த வாக்குறுதியை காப்பாற்றலையே அப்படின்ட்டு. இது தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். இந்த மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து போராட்டங்களை நடத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது. 25 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இந்தி திணிப்புக்கு எதிராக 1964-65 வாக்கில் இது நடைபெறுகிறது. இதற்காகத்தான் மாணவர் அணி சார்பில் நம்ம வந்து இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு காரணம் உண்டு. மாணவர்கள் செய்த அளப்பெரிய பணி, அவ்வளவு பெரிய தியாகங்களை செய்து தங்கள் இன்னுயிரை துறந்தவர்கள் மாணவர்கள். அன்றைய தினம் தமிழுக்காக போராடியவர்கள். அதற்காகத்தான் மாணவ செல்வங்களை நாம் இன்றைய தினம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்றைய தினம் 25 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாக தீக்குளித்து இறந்தவர் திருச்சியை சேர்ந்த சின்னசாமி. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை பேரும் பாவம் தீக்குளித்து இறந்தவர்கள். நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். தீக்குளித்து இறந்தவர்கள் இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீளமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி, நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம். அப்போ சின்னசாமி தவிர்த்து சிவலிங்கம், அரங்கநாதன் போன்ற எண்ணற்றவர்கள் தீ குளித்தவர்கள். எதற்காக தீ குளித்தாங்கன்னா, வெறுமனே போய் சாகணும்னா எவ்வளோ பெரிய தியாகம் எண்ணி பார்க்கணும். நம்மளோட உயிரை வந்து உடப்போறோம் அப்படின்னு தெரிஞ்சு தீ குளித்து இறக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய தியாகம். அந்த தியாகத்துக்கெல்லாம் நாம் மதிப்பளிப்பதனால்தான் இந்த வீர வணக்க நாளை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம சாதாரணமாக ஏதோ பேசுகிறோம் போகிறோன்றதெல்லாம் இல்லாமல் இன்றைய தினம் நாம் இங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எவ்வளோ பெரிய விலையை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை போன்ற கூட்டம். அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இந்தி மொழியை நீங்கள் வந்து வேண்டான்றீங்க. நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவ்வளோ பேர் பெரியவங்கெல்லாம் அத்தனை பேர் பேசுகிற மொழியை ஏன் நீங்கள் வந்து ஆதரிக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணா அவர்கள் பேசுகின்ற பொழுது, சரி இந்தியாவில் எந்த பறவை அதிகமாக இருக்கிறது என்று கேட்கின்றார். இந்தியாவில் எந்த பறவை அதிகமாக இருக்கு? நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துங்க, எந்த பறவை?
காக்கைகள் அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய நாட்டில். அப்போ அதிகமாக இருக்கிற ஒரு பறவையை தேசிய பறவையாக அறிவிக்காமல் ஏன் மயிலை தேசிய பறவையாக அறிவித்தீர்கள் என்று அங்கே கிண்டல் அடிக்கிறார் அண்ணா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு நுணுக்கமான விஷயம். ஹிந்தி பேசுறவங்க நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்திய ஆட்சி மொழியை நீ கொண்டு வரணுன்றிய. அப்ப நீ ஏடா காக்காவை தேசிய பறவையா நீ அறிவிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவிற்கு அந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள ஒரு பெரிய போராட்டம். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல வகையான போராட்டங்கள். அப்படி மாணவர்கள் போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி, சிதம்பரம் யூனிவர்சிட்டி இருக்கிறார். சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர்களுக்கும் மாணவர்களுக்கும் நடந்த போராட்டத்தில் ராஜேந்திரன் என்ற மாணவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இதை போன்ற எண்ணற்ற போராட்டங்கள் மாணவர்கள் நடத்தியதால் தான் இந்த வீரவணக்க நாளுக்கு மிக முக்கியமாக மாணவர்களுடைய முக்கியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை மாணவர் அணியின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தர் ஒரு விதத்திலே இந்திய புகுத பார்த்துருக்காங்க. 77 மொரார்ஜி தேசாய் புகுத பார்த்தாரு. அதுக்கப்புறமா 86 பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் செப்டம்பர் 1 வாரத்தை இந்தி வாரமாக அனுசரிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கும் எதிர்ப்பு வளைக்கிறது. உடனே அதை திரும்ப பெறாரு. 1986 அப்புறம் பார்த்தீங்கன்னா 1993 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள், நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். வானொலியில் தூர்தர்ஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் நேரத்தை குறைக்க சொல்கிறார் நரசிம்மராவ். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கடிதம் எழுதுகிறார், நேரில் சென்று அவரிடம் விவாதிக்கிறார். அப்போது மீண்டும் இல்லை, நான் தமிழ் நேரத்தை குறைக்கவில்லை என்று வாபஸ் வாங்குகிறார். மீண்டும் அந்த இந்தி தீர்ப்பு அங்கே நடைபெறவில்லை. ஆக பல்வேறு காலகட்டங்களில் இந்தி தீர்ப்பை எதிர்த்து நடந்த போராட்டங்களுக்கு விளைவாக பல்வேறு தியாகங்களை செய்த இன்னுயிரை இந்த நம்முடைய தியாகிகளை நினைவாக கூர்ந்து இந்த நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் இனிமேல் இந்த மழையில் உங்களுக்கு பேசணும்னா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நிறைய விஷயங்கள் அண்ணா அவர்கள் பேசும்போது மிக மிக அற்புதமாக சொல்லிவிட்டார். அண்ணாயிசம் பற்றி ஒன்றே ஒன்று சொல்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் நம்மளுடைய கொள்கை என்னன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் இறந்து பல வருடங்கள் ஆகிட்டாலும் அவர் துவக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைக்கு பேர் என்ன தெரியுமா? அண்ணாயிசம். அண்ணாயிசம்னா யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு கூட்டு கலவை. ஒரு கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம், காந்தியவாதம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த காந்தியவாதத்தை சேர்ந்து உள்ளடக்கியது தான் அண்ணாயிசம். ஆக அண்ணாயிசம் ஒரு சிறந்த கொள்கை. உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றாங்க, இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். நம்முடைய மத்திய மாநில உறவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவர்களை சார்ந்து இருக்க தேவையில்லை, நாம் சுயமாகவும் இருக்க தேவையில்லை, ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும். வி ஷுட் பி இன்டர் டிபெண்டன்ட் என்று புரட்சி தலைவர் அன்றைய தினம் கூறுகிறார். ஒருவரை ஒருவர் சார்ந்து இருந்தால்தான் நம்மளுடைய வளர்ச்சி, மாநில வளர்ச்சியும் நாட்டின் வளர்ச்சியும் ஒன்று சேர்ந்து வரும் என்பதை எடுத்துக்காட்டாக அன்றைய தினம் நமது கொள்கையிலே அந்த கொள்கை முடிவாக வடிவமைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எவ்வளவு தீர்க்கதரிசனமான பார்வை, எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வை. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வை இருந்தது. இன்னைக்கு இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று இன்னைக்கு பிஜேபி அரசு கொண்டு வந்தது. அன்றைய தினமே 72, 73 காலகட்டத்தில் எத்தகைய சிந்தனை என்றால், கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று கொள்கை முடிவை எடுத்தவர் புரட்சி தலைவர் அவர். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர் நம்முடைய வளர்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்த சாதனைகள் அளப்பரியது. உதாரணத்துக்கு பெண்களுடைய இந்த திட்டம், ஒரே ஒரு திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டத்தை எதுக்காக கொண்டு வந்தாங்க? பெண்களை உடனே 15, 16, 17 வயசுலேயே பள்ளிக்கூடத்திலேருந்து நிறுத்தி விட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க படிக்கணும், படித்து முடித்தாங்கன்னா, ஒரு டிகிரி முடித்தாங்கன்னா அவங்களுக்கு 1 சவரன் நகை, 1 சவரன் தங்கம், அது இல்லாமல் 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது காரணமே பெண்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நோக்கத்தோடு தான் அதை கொண்டு வந்தார்கள். நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும்
ஒவ்வொரு தலைவரும் செய்த பணிகள் பார்த்தீங்கன்னா ஏராளம். இன்றைய தினம் எடப்பாடியார் அண்ணன் புரட்சி தலைவர் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் ஏராளமாக அவங்களாம் சொல்லிட்டாங்க. குறிப்பாக ஒன்னே ஒன்று சொல்லணுங்க, இன்றைய தினம் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள் 11 குழந்தைட்டாங்க, எல்லாமே ரைட்டுங்க. ஏழை எளிய மாணவர்கள், அதுவும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், அவங்க போய் படிக்கணும்னா, நீட் எக்ஸாம் எழுதணும்னா அவங்களால பணம் செலவழித்து போய் படிக்க முடியாத ஒரே காரணத்துக்காக 7.5% கொண்டு வந்து ஏழை மாணவர்களை மருத்துவ படிக்க வைத்தாங்க. அவங்களுக்கு வேண்டிய செலவுகளெல்லாம் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன அற்புதமான ஒரு தலைவர் தான் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொதுச் செயலாளர், அடுத்த வரப்போகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆக ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் நிறைய பேசணுன்ற ஆசை தான் எனக்கு. ஆனாலும் உங்களுக்கு போதுமான நேரங்க. நான் வெறும் சேரெல்லாம் காலிகை பின்னாடி பார்த்தீங்கன்னா மழையால், வேறு எந்த ஒரு எதுவும் தப்பான இதில்லை, மழையால் பாவம் அதில் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. எனவே வருகின்ற இளைஞர்கள், குறிப்பாக பிள்ளைகள் 18 வயசுலேருந்து இந்த 35 வயசு பிள்ளைகள் நினைச்சு பார்க்கணும், யார் ஆட்சி செய்தால் நமக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தினத்திலிருந்து நாம் வளர்ச்சி அடைய வேண்டிய நோக்கத்தோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறப்பான ஆட்சியாளர் நம்மளை ஆள வேண்டும். ஏதோ பசங்க நினைக்கலாம் நமக்கு எதுக்கு அரசியல் வேண்டாண்டு. அரசியல் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அரசியல் தான் ஒருவரை உழைக்க முடியும். எந்த ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு ஆட்சியாளர் இல்லாமல் கவர்மெண்ட் நடக்குமா என்றதை எண்ணி பார்க்க வேண்டும். கவர்மெண்ட் இல்லைன்னா ஒரு ஆட்சி நடக்குமா? நடக்காது. அதுவே நல்ல ஒரு மனிதர் ஆள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை எண்ணி பார்த்து இளைஞர்கள் அந்த சிறப்பான மனிதர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை நினைவு கூர்ந்து வருகின்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே இருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் மேலும் மேலும் பல உயர்வுகளை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே எனது ஆசையை சொல்லி நிச்சயமாக பல உயர்வுகளை சந்திப்பார், ஏற்பார் என்பதை எண்ணி நீங்கள் உங்கள் எல்லோருக்கும்